உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது. வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 அக்கினி மதிலாயிருப்பேன் இருப்பேன் இருப்பேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் ஒரு நாளும் இந்த விசேஷித்த வார்த்தையை கேட்டு அதை விசுவாசித்து அதை பிடிச்சிக்கிட்டு ஜெபம் பண்ணி நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்று கொண்டிருப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை சகரியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அக்கினி மதிலாயிருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர் அக்கினி மதிலாய் இருப்பாராம். அதற்கு சுற்றிலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, மதிலாய் இருப்பேன் என்று சொன்னால், மதில் என்றால் ஒரு பாதுகாப்பு வளையம். ஒரு வீட்டுக்கு மதில் சுவர், அதாவது நம்ம காம்பவுண்ட் சுவர் என்று சொல்லுவோம். எதுக்கு? எல்லா வீட்டுக்கும் ஒரு மதில் சுவர் இருக்கும். ஏன்? ஒரு பாதுகாப்பு. வேதத்தில் நம்ம பார்க்கும்பொழுது ஒவ்வொரு நாட்டை சுற்றிலும் கோட்டை சுவர் இருந்தது. எரிகோவை சுற்றி எரிகோ கோட்டை சுவர் பெருசா. இது மதில். மதிலாய் நிற்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு பாதுகாப்பை கொடுப்பது தான் மதில். அந்த மதிலாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதுலேயும் இந்த மதில் எப்படிப்பட்ட மதிலாய் இருப்பேன் கர்த்தர் சொல்கிறார்? அக்கினி மதிலாய் இருப்பேன். சாதா மதிலாக இருந்தா யாரும் ஏற்சாடிக்குள்ளே உள்ள வந்துடலாம், அப்படிதானே? ஆனால் அக்கினினா தீ, நெருப்பு எரிந்து கொண்டே இருக்குமானால் ஒரு மதிலாய், அதை தாண்டி யாரும் அங்கேயும் போக முடியாது, இங்கேயும் வர முடியாது. அப்போ அந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பை கர்த்தர் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? உங்களுடைய சரீர ஆரோக்கியம் பாதுகாப்பற்றதாக, வியாதிக்கு மேலே வியாதி ஒன்று போய் அடுத்த வியாதி இப்படி வந்து கொண்டு இருக்கிறதா? உங்களுடைய பொருளாதாரம் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாதபடி பாதுகாப்பற்ற தன்மையாய் இழந்திருக்கிறதா? எனக்கு அருமையான தேவஜனமே, பாதுகாப்பற்ற தன்மையில் இருக்கக்கூடிய உங்களுடைய பொருளாதாரத்திற்கு இன்றைக்கு கர்த்தர் மதிலாய் இருக்க போகிறார். அது லேஸ்பட்ட மதில் அல்ல, அக்கினி மதிலாய் இருக்க போகிறார். உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சமாதானத்தை உடைக்கிறதுக்கு வெளியே இருந்து ஏதாவது பிளான் போடுறாங்களா? மற்றவங்க திட்டம் போடுறாங்களா? எப்படியாவது இந்த குடும்பத்தில் பிரச்சனையை உண்டாக்கும் நினைக்கிறாங்களா? என் ஆண்டவர் அக்கினி மதிலாய் இருப்பார் என்று கர்த்தர் சொல்கிறார். என் ஆண்டவர் அக்கினி மதிலாய் உங்கள் குடும்பத்தை சுற்றி இருப்பாரையானால் தீய சக்திகள், அந்நிய கிரியைகள், சத்துருடைய எய்கிற எல்லா அக்னியாஸ்திரங்கள், அவன் எய்கிற எல்லா அம்புகளும் அந்த அக்கினி மதிலை தாண்டி உள்ள வர முடியாது. என் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், அக்கினி மதிலாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவரே உங்களுக்கு அக்கினி மதிலாய் இருக்க போகிறார். வசனத்தில் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருப்பேன். வேற ஆளை வச்சு அக்கினி மதிலை போல பாதுகாப்பேன்னு கர்த்தர் சொல்ல, நான். எனக்கு அருமையான தேவஜனமே, வான தீமை உண்டாக்கினவர், இந்த அண்ட சராசரங்களை படைத்தவர், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படின்னு சொன்ன அந்த உன்னதமான ஆண்டவர் உங்களுக்காக, அவர் உங்களை சுற்றி அக்கினி மதிலாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம்! எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த வார்த்தை பிடிச்சிட்டு நீ ஜெபம் பண்ண போறீங்க. இந்த வார்த்தையின்படி, ஆண்டவரே என்னை சுற்றிலும், என் குடும்பத்தை சுற்றிலும், என் சரீர ஆரோக்கியத்தை சுற்றிலும், என் தொழில் நிறுவனங்களை சுற்றிலும், என்னுடைய விளை நிலங்களை சுற்றிலும், எனக்குண்டான எல்லாவற்றை சுற்றிலும் நீர் அக்கினி மதிலாய் இருங்கப்பான்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா அவர் இருப்பார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செங்கடலில் தண்ணீரையே மதிலாக நிற்க செய்த ஆண்டவர் பிரிந்து போகும் பொழுது உங்களுக்கும் செய்வார். உங்களை சுற்றிலும், ஒரு பக்கத்தில் அழகாக சொல்லப்பட்டு பார்த்தீங்களா? அதற்கு சுற்றிலும், ஒரு பக்கத்தில் மாத்திரம் நான் உனக்கு அக்கினி மதிலாக இருப்பேன்னு கர்த்தர் சொல்லலை. சுற்றிலும் ரவுண்ட் அப் பண்ணி உங்களை அக்கினி மதியினால கர்த்தர் பாதுகாக்க போகிறார்.
இந்த வார்த்தையை விசுவாசிங்க. என்னை சுற்றிலும் அக்கினி மதில் இருக்கிறது, என்னை சுற்றிலும் என் ஆண்டவர் எனக்கு அக்கினி மதிலா இருக்கிறான்னு சொல்லி நீங்க நம்புங்க, விசுவாச அறிக்கை பண்ணுங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இன்று முதல் உங்களுடைய வாழ்க்கையில மோதாது. அக்கினி மதிலை தாண்டி, மதிலை தாண்டியே லேசில் இது வர முடியாது. இதில் அக்கினி மதிலை தாண்டி எந்த கிரியையும் உங்க மேல ஆதிக்கம் செலுத்த முடியாது. நான் விசுவாசிக்கிறேன், நீங்களும் விசுவாசிங்க. ஏசப்பாட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கும் ஒரு அக்கினி மதிலாக நீங்கள் இருங்க ஆண்டவரே, என்னை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருங்க. என்கிட்ட ஒரு சில காரியங்கள் எனக்கு நல்ல பாதுகாப்பு இருக்கிறது, ஆனால் ஒரு சில காரியங்கள் எனக்கு பாதுகாப்பு இல்லை. இன்றைக்கு என்னை சுற்றிலும் எனக்கு அக்கினி மதிலாக இருங்கன்னு சொல்லி கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு சுற்றிலும் அக்கினி மதிலாக இருப்பார். நீங்கள் விசேஷித்தவர்கள், நீங்கள் பாதுகாக்கப்பட்ட பிள்ளையாக நீங்கள் இருப்பீங்க. நம்ம சாதாரண சொல்ல தெரியுமா, இவங்களுக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு, இவங்களுக்கு கருப்பு பூனை படை, இப்படின்னு சொல்லி நம்ம அரசாங்கம் வச்சிருக்கிறதுல இசட்+, இசட் பிரிவுன்னு சொல்லி, அதே போல கர்த்தரால் இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகளுக்கு சுற்றிலும் அவரே அக்கினி மதிலாக நின்று உங்களை பாதுகாக்க போகிறார். அப்படிப்பட்ட கிருபை இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலே கூட நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலா இருப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா காரியத்திலையும் ஒரு மதிலாக என் ஆண்டவர் இருந்து பிள்ளைகளை நீர் பாதுகாக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, யார் யார் என்னென்ன காரியத்தில் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் இருக்கிறாங்களோ, ஆண்டவரே ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாதபடி இருக்கிறாங்களோ, வாழ்க்கையில் பாதுகாப்பு இல்லாத நிலையை உணர்ந்து கொண்டிருக்கிறாங்களோ, அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தையை கொண்டு இன்னைக்கு தேற்றுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளுடைய பொருளாதாரத்தை சுற்றிலும், பிள்ளைகளுடைய கையின் பிரயாசத்தை சுற்றிலும், பிள்ளைகளுடைய சந்ததியை சுற்றிலும், பிள்ளைகளுடைய தொழில் நிறுவனங்கள் முழுவதை சுற்றிலும் ஆண்டவரே, பிள்ளைகள் செய்கிற விவசாய நிலங்களை சுற்றிலும் ஆண்டவரே, பிள்ளைகளுடைய குடும்பத்தின் பிள்ளைகள் கற்பத்தின் கனிகள் இருக்கிற இடங்களை சுற்றிலும் என் ஆண்டவர் அக்கினி மதிலா இருந்து பிள்ளைகளை நீர் பாதுகாக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய நன்மையும் கிருபையும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தொடர செய்யுங்க. உடைய இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, உங்களை சுற்றிலும் நம்முடைய ஆண்டவர் அக்கினி மதிலாய் இருக்க போகிறார். God bless you.